ஜாதி ஒழிப்புக்கான முன்னெடுப்புகள் என்ற தலைப்புல வந்து பேச அழைத்ததுக்கு மிக மிக நன்றி. அது போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு 4 சம்பவங்கள்ல வந்து படம் பிடித்துட்டு, அந்த 4 சம்பவங்கள் என்னோட தலைப்புக்கு ஒட்டிய சம்பவங்கள். அந்த சம்பவங்களை நான் ஒருங்கிணைத்து பிறகு அந்த முன்னெடுப்புகள் பற்றியான நடவடிக்கைகள் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஆய்வுத்தன்மையோட பேசலாம்னு சொல்லிட்டு. சரி, முதல் சம்பவம் எங்க நேர போறேன்னா, நான் வந்து கேரளா மாநிலத்துக்கு போறேன். ஜூலை 2019. அதாவது தமிழ் பிராமணர்களோட ஒருங்கிணைப்பு நடக்குது கேரளால. தமிழ் பிராமணர்கள் குளோபல் மீட். ஏன் தமிழ்நாட்டில் நடக்கல, ஏன் கேரளா நடக்கிறதுன்னு அதோட விடையை உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன். அதுல வந்து நடப்பு உயர் நீதிமன்றம் நீதிபதி, கேரளா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் வந்து ஜஸ்டிஸ் சித்தம்பரேஷ் வந்து பேசுறாரு அந்த தமிழ் பிராமின் குளோபல் மீட்ல. அப்போ வந்து தமிழ் பிராமின் குளோபல் மீட்ல அவர் பேசுற சில நிறைய விஷயங்கள் பேசுறாரு. நமக்கு இந்த தலைப்புக்கு ஒட்டிய சில விஷயங்களை வந்து நான் பாக்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனர்கள் பிராமணர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் உச்சத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் வந்து இந்த உச்ச நிலையில் இருப்பவர்கள். அவர்கள் 2ஆமாக பிறந்தவர். அவர்கள் பூர்வ ஜென்ம சுகிருத்தம், அதாவது போன ஜென்மத்தில் நடந்த நற்பணிகளால் இந்த ஜென்மத்தில் அவர்கள் பார்ப்பனர்களா உயர்ந்த ஜாதிகளா பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வகையான ஒரு நல்ல ஒழுக்கம்லாம் இருக்கு. நல்லா யோசிப்பாங்க, ஒழுக்க நெறியோட இருப்பாங்க. முக்காவாசி பேர் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. கர்நாடக இசையை வந்து விரும்பி கேட்கிறவங்க. இதெல்லாம் ஒரே குவாலிட்டிஸோட ரோல் ஆஃப் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் மேல போறாருன்னா, இனிமேல் அக்ரகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸா வந்து நம்ம வந்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸா வந்து நம்ம வந்து இந்தியா முழுக்க வந்து அது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, பிறகு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்க வைக்கிறாருன்னா, அதாவது இப்ப இருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் பதவி ஏற்ற நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இடஒதுக்கீடு வந்து இனிமேல ஒரு பழங்காலம். நான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கேன். நான் வந்து எக்ஸ்பிரஷனா ஒரு ஒப்பீனியனா தான் என்ன சொல்றேன். தயவு செய்து போராட்டத்துக்கு களத்துல குதிங்க. 10% மேல்ஜாதி இடஒதுக்கீடு வந்திருக்கு, அது ஓகே. ஆனா இந்த இடஒதுக்கீடு தன்மை வந்து ரொம்ப நாளா நிலைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேத பாட பள்ளிக்கூடங்கள், வேத பாடசாலைகள் எல்லாமே வந்து மிக மிக விமர்சையாக நம்ம வந்து கொண்டு செயல்பாற்றணும் என்று நடைமுறையில் இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதி தமிழ் பிராமணர் கூட்டமைப்பு கேரளால ஜூலை, அதாவது நான் சொல்றேன் 2500 வருஷம் முன்னாடி எல்லாம் இல்லைங்க, ஜூலை 2019 அவரு கொடுத்துக்காரு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு நீதிமன்ற கூட அந்த தமிழ் பிராமின் கூட்டமைப்புக்கு போயிருக்காங்க. எப்படி ஒரு நீதியை பாதுகாப்பவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து ஜுடிஷியல், அதாவது நீதித்துறை ஒரு அங்கம், அதை பாதுகாங்க. ஒரு ஜாதி ரீதியான ஒரு கூட்டத்துக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு இங்க இருக்கிற சென்னையில இருந்து போன நீதிபதியும் உட்பட நம்ம வந்து சித்தம்பரேஷையும் நம்ம வந்து இந்த காலில் நம்ம ரிமைண்ட் பண்றோம். இது ஒரு எபிசோட். அதாவது இந்நாள்ல யார் ஜாதி இருக்கு, எங்க ஜாதியே இல்லை, ஜாதி ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாரும் ஒன்னாதான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு எப்படி இடஒதுக்கீடை பத்தி எதிர்ப்பான நரேஷன் இருக்கோ, இது ஒரு நரேஷன் போயிட்டு இருக்கு, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. நாங்களா எல்லாம் சமமா தான் இருக்கோம், இன்னும் பழைய ஜாதி பேசினா இந்த பழைய விஷயத்த போய் பேசுறீங்கன்னு சொல்றவங்களுக்காக 2019 இந்திய நீதித்துறையில ஒரு ஜஸ்டிஸ் சித்தம்பரேஷோட பேச்சை உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்றேன். இது ஒண்ணு. 2வது எபிசோட் வரும், அமெரிக்காவுக்கே வருவோம். சிஸ்கோ கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது இத மாதிரி நிறைய மூலதனத்தில் படைத்து சாஃப்ட்வேர் எம்பளம்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர்ஸ், நவீனத்தின் உச்சம். அதாவது இனி பொருளாதார ரீதியாக எல்லா விதத்திலையும் இணையதளத்திலையும் கணினி முறையிலும் புரட்சி ஏற்பட்ட ஒரு கணினி புரட்சியோட காலகட்டம். கிட்டத்தட்ட எல்லாரும் கணினி கொண்டாடுறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம பேசுறோம். அந்த சிஸ்கோ இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஜாதிய பாகுபாடுகளுக்கு எதிர்ப்பாக உங்களுக்கு தெரியும், ஜான் டோ வந்து கேஸ் பதிவு பண்ணி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்க சூழலை பார்க்கிறோம். அந்த கேஸ் நடக்கிற சூழல் தான் பல உண்மைகள் வருது. எப்படி வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வர்றாங்க, அவங்க ஊர்ல இருந்து விட்டு வந்தா கூட இங்க அமெரிக்கால வந்து ஒரு அண்ணல் அம்பேத்கர் சுவாசிச்ச காசு, சுதந்திரம், சமத்துவம் காசு இங்கே வீச நினைச்சு வராங்க. அந்த மாடர்ன் ஆர்கிடெக்சர், அதாவது இந்த இணையதள கணினி புரட்சியில் உருவாக்கின கட்டடங்கள் வளாகத்துக்குள் நுழைறாங்க. அப்ப மிக மிக மோசமான ஜாதிய அடக்குமுறையை உள்வாங்குறாங்க. அதாவது அவங்க மூதாதையர் வந்து கிராமப்புற சூழல்ல காலனிகளிலும்
விவசாய கூலிகளுக்கும் தீண்டாமையை வந்து எப்படி வந்து அவங்க வந்து பிசிக்கல் அன்டச்சபிலிட்டியை, அதாவது தீண்டாமையை வந்து நேரடியாக தொட்டா தீட்டு, குடிச்சா தீட்டு, நடந்தா தீட்டு, செத்த மாடை தொட்டா கொலை பண்ணிடு, மாட்டுக்கறி சாப்பிட்டா கொலை பண்ணிடு என்ற சூழல் ஏற்ப இருக்கும்போது இங்க அமெரிக்காவுக்கு வந்தா உளவியல் ரீதியான தீண்டாமை, அதாவது நம்ம படிப்போம், அதாவது இந்த ஃபாரன்சிக்ல படிப்போம், அதாவது இன்ஜுரி அப்படின்னா ஒருத்தன் இன்ஜுரி கொடுக்குறான்னா அது பிசிக்கல் இன்ஜுரி கூட இல்ல, மென்டல் இன்ஜுரி கொடுத்தாலும் அது கிரீவியஸ் இன்ஜுரி வரும்வாங்க. அதே மாதிரிதான் உளவியல் ரீதியான தீண்டாமையை முழுவீச்சில் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது அதுல ஒருத்தர் வந்து அந்த இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் அப்ப பேசும்போது, அதாவது வெள்ளைக்காரங்களுக்கோ வெளிநாட்டவர்களுக்கோ இங்க இந்தியாவோட படிநிலை ஜாதியுமோ அந்த படிநிலை ஜாதிக்கு உள்ள வேறுபாடுகள்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் சவுத் ஏஷியன்ஸ் அவ்வளவுதான். அந்த சவுத் ஏஷியனுக்கு இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷன் அவ்வளவுதான். அப்ப அவங்க ப்ராஜெக்ட் டெலிவரி அப்போது அவங்களோட டிஸ்கஷன் நடக்கும்போது அப்போ வந்து அந்த ஜாதியின் படிநிலையினால் சேர்ந்த உயர் ஜாதியினர் அந்த டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் ஆங்கிலேயர்களுக்கு இருந்து உரையாடும் போது பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இருக்கு இந்தியாவில காலகாலமாக, ஒரு கோல்டன் பீரியட். அந்த கோல்டன் பீரியட் என்னன்னா, பிராமணர்கள் வந்து நாங்க மேனேஜரியல் கிளாஸ், அதாவது எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து வேலை பார்க்கறது கண்காணிப்பு குழுக்களா இருப்போம். மேனேஜர் இப்ப ஹெச்ஆர் மேனேஜர், நாங்க மேனேஜரியல் கிளாஸ். போரிடுவதற்கு ஒரு செக்மெண்ட், விவசாயம் பண்றதுக்கு ஒரு செக்மெண்ட், தொழில் அதாவது வியாபாரம் பண்றதுக்கு ஒரு செக்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு லேபரிங் கிளாஸ், அப்படிலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இது வந்து எங்களோட கலாச்சாரம், இது எங்களோட பண்பாடு, இதை நாங்க வந்து பெருமைப்படுறோம், இது நாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா திருப்பி அந்த பீரியடுக்கு போறோம் என்று பெரிய டாப் லெவல் டிசிஷன் மேக்கிங் மேல்ஜாதியை சம்பந்தப்பட்டவங்க வந்து வெள்ளைக்காரர்களோட உரையாடி ஜாதியத்தையும் ஜாதி சித்தாந்தத்தையும் ஜஸ்டிஃபை பண்ற இடத்துல வந்து தப்பி தவறி ஒரு உணர்ச்சி மிக்க பொங்கல்ல வந்து ஒரு ஜாதியின் அடக்குமுறையில பாதிக்கப்பட்ட ஒரு கணினி பொறியாளர் வெடிச்சிடுறாரு. என்ன வெடிச்சிடுறாருன்னா, இந்த பாருங்க, உங்களுக்கு வேணா 3% மேல வந்துட்டீங்க, ஜாதிய உங்களுக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா ஜாதியினால பாதிக்கப்பட்ட 2500 வருஷம் அடிமையங்களாக கல்வியை மறுக்கப்பட்டு, கிட்டத்தட்ட பொருளாதாரம் மறுக்கப்பட்டு, ஏற்றத்தாழ்வு எல்லா உச்சத்திலையும் நாங்க வந்து படிப்புல மேல ஏறி, கல்லூரியில மேல வரி, மேற்படிப்புல மேல வரி, இந்த கட்டடத்துக்குள்ள நுழைந்தாலும் இங்கே இந்த மாதிரி பெருமை பேசுறது எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு மோசமான இன வேற்றுமையோட ஒரு மோசமான வேற்றுமை அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடுறாரு. அப்ப சொல்லும் போது ஒரு அழகா 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அவர் அப்ரைசல் கட் ஆகுது, அவர் மேல பல கம்ப்ளைண்ட் டெவலப் ஆகுது, பயங்கரமா உழைக்கிறாரு, அவருக்கு நெருக்கடி உண்டாக்குறாங்க, நேரடியான நெருக்கடி, மறைமுகமான நெருக்கடி. அப்போ வந்து அந்த டிஸ்கஷன் அப்போ அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல நீங்க சொன்ன பேச்சினால உங்களுக்கு இந்த வகையான மோசமான நிலை வந்து அவர் வந்து அமெரிக்கா விட்டுட்டு திருப்பியும் இந்தியாவில் சமமான வேலை பார்த்துட்டு வந்துடுறாரு. அவரோட பதிவுகள் வந்து எடுக்கும் போது யூஎஸ்ல வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு டேட்டா கலெக்ஷன் மாதிரி உருவாக்கி இந்த சிஸ்கோ கேஸ்னால கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் இந்த ஜாதி அடக்குமுறையில பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலந்தாய்வு பண்ணி உருவாக்கி இப்ப நடந்துட்டு இருக்கு. இது எபிசோட் 2.